வடசென்னை காசிமேடு மீனவர்கள் 5 நாட்டிகள் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காரைக்கால் மீனவர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசிமேடு மீனவர்களின் வலைகளை காரைக்கால் மீனவர்கள் சேதப்படுத்தியதால் தட்டி கேட்டபோது அவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மீனவர்கள் தெரிவித்தது என பார்க்கலாம். விடியகாலம் 3 மணிக்கு போட் எடுத்துன்னு போய் நாங்கள் 4.5 நாட்டிக்கு நடுவில் வலை போட்டு தொழில் பண்ணியிருக்கோம். அப்புறம் காரைக்கால் போட்டு நாகப்பட்டினம் போட்டு எங்கள் வலைகளை கிழிச்சு இழுத்துன்னு போகிறாங்க. அப்போ நாங்கள் போய் கிட்ட போய் கேட்குறோம், ஏன் எங்கள் வலையெல்லாம் சேதப்படுத்தி இங்கே வந்து இழுக்கிறீங்க, நீங்கள் அதிவேக இன்ஜின் பொறுத்தனை போட்டாச்சு, இங்கே இழுக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து எங்களை தகாத வார்த்தையில் பேசி எங்கள் வலையை கிழிச்சு போட்டை இடித்து, ஒரு போட்டு டேமேஜ் ஆகிருக்கு, என் போட்டில் அடித்து சைடு போயிருக்கு, சைடு தேஞ்சிருக்கு. ஒரு போட்டில் வந்து ஆங்கர் போய் ஒரு செட் ஆங்கர் அப்படியே போயிடுச்சு கவுத்தோட, இன்னொரு போட்டில் வலை சேதம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. பிரபு, இந்த புகாரை அடுத்து இது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். நடுக்கடலில் ஏற்பட்ட மோதலால் விசைப்படகை உடைத்து காரைக்கால் மீனவர்கள் அத்துமீறியதாகவும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காசிமேடு கடற்கரை பகுதிக்கு வந்து சென்றதாகவும் அவர்கள் மீது, காரைக்கால் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மீன்வளத்துறை அதிகாரியிடமும் காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசாரிடமும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடசென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தனக்கு சொந்தமான விசைப்படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். 5 நாட்டுகள் தொலைவில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சுமார் 10க்கும் மேற்பட்ட காரைக்கால் மீனவர்கள் அவர்களுடைய விசைப்படகுகளை வைத்துக் கொண்டு இவர்கள் மீன் பிடிக்க விரித்த வலையை கிழித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக காசிமேடு மீனவர்கள் காரைக்கால் மீனவர்களை கேட்க முற்பட்ட போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சுமார் 90 அடி நீளமுடைய அந்த விசைப்படகை வைத்து சிறிய அளவிலான வடிவிலான கொண்ட இவர்களுடைய விசைப்படகை மோதியதாகவும் இவர்கள் மீது, அதாவது காசிமேடு மீனவர்கள் மீது ரப்பர் குண்டுகள், பாட்டில்கள் போன்றவற்றை எரிந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகுகள் ஒன்று சேர்ந்து 5க்கும் மேற்பட்ட காசிமேடு மீனவர்களின் படகுகளை இடித்து மோதி தாக்குதல் நடத்தியதாகவும் சேதப்படுத்தியதாகவும், இதனால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கரைக்கு வந்த மீனவர்கள் காசிமேடு மீன்வளத்துறை அதிகாரியிடம் புகாரை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலும் புகாரை அளித்திருக்கிறார்கள். காரைக்கால் மீனவர்கள் கிட்டத்தட்ட எல்லை தாண்டி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டிய படகுகள் அந்த பகுதியில் மீன் பிடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் விதியாகவும் இருக்கிறது. அந்த விதிகளை மீறி தாங்கள் பிடித்துக் கொண்டிருந்த இடத்தில் அவர் எங்களுடைய வலைகளை கிழித்து இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய படகுகளை மோதி கிட்டத்தட்ட எங்களை கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்திருக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக இரு துறையினரும் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் காசிமேடு காவல் நிலையத்திலிருந்து அவர்கள் கிளம்பி சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு.